உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உண்மை நம்பி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, இந்த உலகில் இருக்கும் உண்மை உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி, இந்த உலகில் இருக்கும் உண்மை நம்பி. நாளைய நாட்டின் தலைவன் நீ, நாளைய நாட்டின் தலைவன் நீயே, நம்பிக்கையோடு வருவாயே, உனக்கென ஓர் சரித்திரமே படைத்திடும் காலம் உண்டு. உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி, இந்த உலகில் இருக்கும் உண்மை. சொல்ல பக்கம் குடும்பத்தை வீதியில் வைப்பான், தடுப்பது யாரென்று இங்கே நீ கேளடா. கட்டுக்கடை காசில தாண்டா, கட்சி கொடி ஏறுது போடா, கட்டுக்கடை காசில தாண்டா, கட்சி கொடி ஏறுது போடா. உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி, இந்த உலகில் இருக்கும் உண்மை கல்வி இல்லாத ஊரை கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்று நாம் போற்றுவோம். கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம், அறிவில் கோபுரம் அங்கே நாம் பாடுவோம். பணமும் கைகளில் உண்டு, ஞானமும் நெஞ்சில் உண்டு, பணமும் கைகளில் உண்டு, ஞானமும் நெஞ்சில் உண்டு. நான் என்று உறவு கொள்ளணும். கசம கதட பதனி மம்ம மம்ம கசம் மம்ம மம்ம கதட சக்கர சங்கி சங்கி தண்ணி சம சக்கர சங்கி தசங்கி தண்ணி சம. உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி, இந்த உலகில் இருக்கும் உண்மை நம்பி. தோழி விழுந்து தொழில் நாட்டை எடுத்து, தோழி விழுந்து தொழில் நாட்டை எடுத்து, மண்ணோடு உன்னால் முடியும் தம்பி தம்பி, இந்த உலகில் இருக்கும் உண்மை இன்னைக்கு நான் எங்க வர தெரியுமா? சும்மா இருக்க நீங்க. காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம். சரி, என் காவலை மீறி யாரோ ஒருவர் அங்குமுங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். சரி, வரட்டும், நக்கி பார்க்கலாம். ஏப்பா நக்கறதுல குடியா இருக்கு. இன்னைக்கு சீனி வேணுமா சக்கரை வேணுமா? தேன் வாங்கிக்கிறியா? உப்பு இருக்கு, கொண்டு வரியா? அது இதுக்கு தோக்கம். பரவாயில்ல, தண்ணியை குடிச்சுக்கிறேன். இருந்தாலும் கதையின் சாராம்சத்திற்கு என்னங்க, அன்னவரை நாம் உற்று நோக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பார்த்தீங்கன்னா தாங்கள் எல்லாம் வழி கொடுக்கணும்ல. அதனால படியில ரொம்ப அமுத்துக்கிறேன். கனகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா?
தம்பி யாரு? அண்ணன் யாரு? யாருக்கு யாரு அண்ணே? அப்ப யாருக்கு யாரு இங்க தம்பி? என்னை போல பெரியவர்கள் உங்களை போல சிறியவர்களை பண்ணணும் தம்பின்னு சொல்லதான். ஏன் என்ன போல சிறியவர்கள் உங்களை போல பெரியவரை பார்த்து அண்ணன் என்று சொல்ல என்ன உங்களுக்கு பட்டுக்கிருச்சுன்ற? இந்த உலகத்துல தம்பிக்கு தான் பெருமை இருக்கு. இந்த உலகத்துல அண்ணனுக்கு தான் முத பெருமை இருக்கு. எந்த வகையில் அண்ணனுக்கு பெருமை? நீங்க எந்த விதத்துல தம்பிக்கு பெருமைன்றீங்க? முன்னால முளைக்கின்ற காதை விட பின்னால முளைக்கிற கொம்புக்கு தாயா வலிமையை பெருமையை உண்டுன்னு சொன்னேன். பாருங்க, முன்னால முளைக்கிற காது போல அண்ணே, பின்னால முளைக்கிற கொம்பு போல தம்பி. அப்ப காதை விட கொம்புக்கு வலிமை கூட. அப்ப தம்பிக்கு தான் வலிமையும் பெருமை இருக்குன்னு சொல்றேன். அண்ணனுக்கு எந்த வகையில பெருமை இருக்குன்னு சொல்லு. இப்ப இந்த வள்ளி திரும்ப நாடகத்துல சரி ஊரறிய ஒரு நோட்டீஸ் எடுத்து எல்லாருக்கும் தொங்குது பாத்து. சரி, நம்ம நாடக நோட்டீஸ். ஆமா, இங்கேயுமே சரி, ஒரு வீட்டுல கல்யாணம் காது குத்து எந்த ஒரு விஷயமானாலும் சரி சரி சுழி போட்டு செயல் எதுவும் ஆமா தொடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாடகம் என்ன நடக்குங்க? வள்ளி திருமண நாடகம். வள்ளி திருமணத்துல கதாநாயகன் யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு அண்ணன் யாரு? விநாயகப்பெருமான். அப்பேற்பட்ட விநாயகப்பெருமான் அருள் இல்லாம அந்த கல்யாணம் நடக்குமா? அப்ப அண்ணனோட தம்பியோட அவசரமான உலகத்திலே ஆமா உலகத்துக்கு இந்த தம்பி வருவதற்கு காரணம், தம்பி வர்றதுக்கு காரணம் எங்க ஆத்தாளுங்க அப்பனும். உங்க ஆத்தாள் அப்பனு என்ன செஞ்சாங்கன்னு வந்தீங்க? செய்வன செஞ்சாங்கன்னு வந்தேன். செய்வன செய்வதற்கு நீங்க வந்ததுக்கு காரணம் என்னை இவ்வளவு நோண்டோடி விசாரிக்கிறீங்களே, நீங்க முத யாரு? அபிஷேக பிரியா சிவா, சரி பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, பிரியா கந்தா, கரகர பிரியா சுந்தரம்பா, போஜன பிரியா குண்டோதரா, கலக பிரியன் நாரதன் நானையா. கலக பிரியன் நாரதன். நாரதர். ஆமா, அப்படின்னு உங்களை சொல்ல சொன்னாங்களா? நான் தான் சொல்லணும். நீங்க நாரதர் நான் எப்படி ஒத்துக்கிறது? அப்ப நாரதர் நீ என்ன கேக்குறியோ அதுக்கு உண்டான பதில் சொல்றேன், அதுக்கு அப்புறம் ஒத்துக்க. ஓ, நாரதர் என்ன கேள்வி கேட்டு பதில் சொல்றீங்களோ? இல்லப்பா, நாரதர்னா தேவலோகத்திலிருந்து புலகத்துக்கு வந்திருக்காரு. சரி, நீங்க புலகவாசி. என்ன நாரதர்னு ஒத்துக்கணும். நீங்க தோற்றத்தை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியல. விநாயகனுக்கு துதிக்க முன்னால இருந்த ஒரு சிலை இருக்குன்னா அது விநாயக பெருமாள் வச்சிருந்தாருன்னா அது முருகப்பெருமான். சூலாயுதம் வச்சிருந்தாருன்னா சிவபெருமான். பாருங்க, அதே மாதிரி சூலாயுதம் வச்சிருந்தா சக்தி. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. கையிலே சிப்பிளா கட்டை பகுதியால் இதை பார்த்து கூட உனக்கு நாரத மகிழ்ச்சின்னு கண்டுபிடிக்க முடியல. நாரதர். ஆமா, முக்காலும் சத்தியமாவா? முக்காலும் சத்தியமா சொல்றேன். உங்க அம்மா சத்தியமா? என்ன எங்க அம்மா சத்தியமா சொல்றியா? நீங்க நாரதர். ஆமா, எனக்கு ஒப்பல. ஒப்பலைன்னு இதை சொல்ற. கொஞ்சம் கூட உங்களை பார்த்தவனே எனக்கு கிளம்பல. என்ன கிளம்பல? ஆர்வம். நல்ல வேலையா போச்சுடா. அப்ப ஆர்வம் கிளம்பணும் உங்களுக்கு. இப்ப எனக்கு லேசாத்தான் கிளம்புது. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க நாரதர் இல்ல. சரி, புராணங்கள் எத்தனை? 18 புராணங்கள் உண்டு. 18 புராணங்கள் உண்டு. 18 புராணங்கள் உண்டு கண்டிப்பா. இதுல இந்த வள்ளி திருமண நாடகம், இந்த முருக கதை வர்றது புராணம் என்ன புராணம்? இது கந்த புராணம்னு சொல்றது. கந்த புராணம். இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. என்னையா நீ கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் கடமைப்பட்டிருக்கேன். இல்ல, இப்ப நான் ஒரு சின்ன கேளு, நான் பதில் சொல்றேன். கதைக்கு அப்பாற்பட்டு வந்து பேசினா பேசுவீங்களா? நான் நீ எந்த இடத்துக்கு போனாலும் நான் வருவேன். நீ கதையோட வந்தாலும் வருவேன், கதை சாராம்சத்தோட போனாலும் நான் பின்னாலே வருவேன். இல்ல கதைக்கு அப்பாற்பட்டு நீ வந்தாலும் நான் வருவேன். அப்ப சோதனை பண்ணி பார்க்கலாம். நல்லா பாரு. சரி, ஒருமான சொத்துக்கு ஒரு சோறு பதம்டான்னு சொல்ற. வயிறம் தீட்ட தீட்டத்தான் பட்ட மெரியேறிட்டே இருக்கு. ஆமா, இப்ப வந்த உடனே என்ன பத்தி ஆத்தாமார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. சொன்னா தமிழை பேசி பாரு, தங்கத்தை உரசி பாருனாங்க. நீ உரசி பார்த்தாலும் சரி, இல்ல என்கிட்ட நீ பேசி பார்த்தாலும் சரி, உப்பா நீ தப்பிச்சு மட்டும் போயிரு பாப்போம். பாப்போம். வல்லவனுக்கு வல்லவே வையகத்துல உண்டு, இந்த வல்லவனுக்கு வழுக்கு பாறை உண்டு. இப்ப என்ன பத்தி ஆத்தாமார்கிட்ட சீர்வரிசை கொண்டல ஏதோ விஷயம் கேட்டுக்கிருந்து ஒரு புள்ளிய வச்சிருக்கேன். சரி, புள்ளிய வைங்க. இப்ப நானும் கூட ஒரு புள்ளி வைக்கிறேன். என்ன புள்ளி? இப்ப கல்யாணம் என்பது முடித்தால் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து என்ன பெறுவாங்க? குழந்தையை பெற வேண்டும். குழந்தை கண்டிப்பா பெறணும். அது ஆண் குழந்தையா இருக்கலாம், பெண் குழந்தையா இருக்கலாம். பாக்கியம் இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்ல. இது ஒரு இயல்பான விஷயம். ஆமா, இது எல்லாருக்கும் இயல்பா நடக்கக்கூடிய விஷயம். நான் கேக்குறேங்க, ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குது. ஒரு பொதுவான விஷயம் வச்சுக்கிறோமே. சரி, ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குது. ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு பிள்ளை பிறக்குது. சரி, இதுல யாரு அண்ணன் யாரு தம்பி? முதல்ல பிறந்தவன் அண்ணே, மீண்டும் ஒரு வருடம் கழிந்தோ 2 வருடம் கழிந்தோ பிறக்கக்கூடியவன் தம்பி. இது இயல்புதாயா? இயல்பு. இது நாட்டு மக்கள் நாட்டு மக்கள் எல்லா பேருக்கும் தெரியும். இப்போ உங்களுக்கு கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, கதைக்கு அப்பாற்பட்டு தான் வர்றேன். கதைக்கு அப்பாற்பட்டு தான் வர்றேன். கதைக்குள்ள வரல. நீ கதைக்குள்ள வரல. பேசு. ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குது. சரி, ஒரு வருஷம் கழிச்சு அதே பெண்ணு மறுபடியும் பிள்ளை பிறக்கிறா. சரி, அப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவன் அண்ணன், மறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவன் தம்பி. ஏன்னா ஒரு வருஷம் வித்தியாசம் வருது. ஆமா, நான் கேக்குறேன், ஒரு சில ஆத்தாவுக்கு ரெட்டை பிள்ளை பிறக்குதுல்ல, இதுல யார் அண்ணன் யார் தம்பி? எப்படி 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 என்ன கேக்குற? திரும்பி கேளு. ரெட்டை பிள்ளை பிறக்குதுல்ல, சரி, இதுல யார் அண்ணன் யார் தம்பி? அற்புதம். ஒரே ஒரு விஷயம், ஏன்னா இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறப்பதும் உண்டு. ஏன்னா நிறைய தாய்மார்கள் இருக்கியோ, அந்த தாய்மார்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு கேள்வியாத்தான் தம்பி கேட்கிறான். அதுல எந்த தவறும் கிடையாது. அப்ப ஒரு தாய்மார்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பது உண்டு, ரெட்ட குழந்தை பிறப்பதும் உண்டு.
இப்ப இதுல யாரு அண்ணன் யாரு தம்பி அப்படின்னு ஒரு கேள்வி. அங்க இருந்து ஒரு பதில் வந்துச்சு. முன்னால பிறக்கிறவன் அண்ணே, பின்னால பிறக்கிறவன் தம்பின்னு வந்துச்சு. அது அல்ல, அது தவறு. அதுக்கு நான் பதில் சொல்லவா? சரியான சான்றோட சொல்றேன் பாருங்க. எப்படி? இப்ப ஒரு விஷயம் பாருங்க. இன்றைக்கு 2 ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா அவனுக்கு என்ன பேர் வைப்பாங்க தெரியுமா? ராமன், லட்சுமணன். முன்னால பிறக்கிறவனை மூத்தவன் நினைச்சு, பின்னால பிறக்கிறவனை இளையவன் நினைச்சு இவங்க ராமன் லட்சுமணன் வைக்கிறதே தவறு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, முன்னால பிறக்கிறவன் அவன் வந்து மூத்தவன் கிடையாது, அவன் தான் தம்பி. ஏங்க பின்னால பிறக்கிறவன் தான் அண்ணன். இப்ப நான் இதுக்கு ஒரு சான்று கொடுக்கணும் உங்களுக்கு. எப்படி? ஏன்னா முட்டையா சொல்லிட்டு போற முடியாத சபை எரிய நாட்டு மக்களை பூரா வச்சு ஏன்னா எதையோ பவன்காரன் நாரதனை பேசிட்டு போறாங்களேன்னு போயிடக்கூடாது. இப்ப ஒரு ஆணுடைய கர்ப்பப்பை இதான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது கர்ப்பப்பைன்னு வைங்க. முதல் விந்து துளி முதல்ல போயிருது கர்ப்பப்பைக்குள்ள. போனா இவன் எங்க போயிருப்பான்? முன்னாடி போயிருப்பான். இவன் போய் 10 நாளைக்கு அப்புறம் தான் பின்னால வந்தவன் இவனை தாண்டி போக முடியுமா? முடியாது. அப்ப இவன் இங்கே தங்கிருவேன். இவனுக்கு முன்னால 10 நாளைக்கு முன்னால போனவன் தானே அவன். ஒரு வழி பாதை. இவன் பின்னால போனவன் வந்தா தானே முன்னால போனவன் வர முடியும். அப்ப முதல்ல பிறக்கிறவன் வந்து தம்பி, பின்னால பிறக்கிறவன் தான் அண்ணன். சரி இருங்க இதை நான் ஏத்துக்கிறேன். இப்ப நான் அதே விஷயத்தை நான் ஏன் தாமதப்படுத்தி சொன்னா திடீர்னு கேக்குற எதையும் ஒண்ணு கேக்குற. ஆமா சாமி, சரியா சொல்லணும். இல்லைன்னா அதுக்கு தானே உங்களை கூப்பிட்டுருக்குது. கதாபாத்திரம் கிட்ட போயிருமா இல்லையா? கதாபாத்திரம். இப்ப அதே விஷயத்துல உங்களுக்கு வர்றேன். வாயா. இப்ப முன்னாடி பிறக்கிறனால தம்பின்றீங்க, ஆமா, பின்னாடி பிறக்கிறனால அண்ணன்ட்டீங்க. சரி, நான் கேக்குறேன், ரெட்ட புள்ள அவங்க 2 பேருமே ஒரே வயித்துல ஒரே கருவா முன்ன ஒரு 10 நாள் முன்ன பின்ன ஆகுது. சரி, அதனால அண்ணன் தம்பி பிரிச்சிடுறீங்க. இப்ப நான் கேக்குறேன், ஒரே வயிற்றுக்குள்ள இருந்து பிறக்கிறவனுக்கு என்ன பேர் வைப்போம்? ராம லட்சுமண. நான் கேக்குறேன், ரெட்ட பிள்ளையும் ஒரே கர்ப்பப்பையில இருந்து பிறக்கிறவனுக்கு ராம லட்சுமணன் பேர் வைக்கிறீங்கல்ல, முதல்ல இந்த ராம லட்சுமணன் ஒரு வயசுல பிறந்தவன இல்ல அப்புறம் எதுக்கு அங்க பேர் வைக்கணும்? அவங்களே ஒன்னா பிறக்கல, அப்புறம் இங்க ஒன்னா பிறந்ததுக்கு இந்த பேர் வைக்கணும். எப்படி கேக்குற? அதாவது ஒரு வயித்துல பிறந்துட்டா கூட இப்ப 2 பேரும் ஒரு தாய் பிள்ளைய ராமலட்சுமன் வைக்கலாம். ஆமா, ஆனா ராமலட்சுமன் ஒன்னா பிறக்கல. நீ கேக்குற விஷயம் எங்கேயோ சுத்தி எதையோ உன்னை தொடுற, எங்கேயோ சுத்தி எதுக்குள்ள உனக்குள்ள வர்ற. ஆனா வாரி விடுறதுக்கு வர்றியா இல்ல தூக்கி விட வர்றியான்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம் பாருங்க. கோசல் அதாவது ராமன் தசரதனுடைய பிள்ளை. இந்த தசரதனுக்கு தான் பிறக்கிறான் லட்சுமணன். ஆனா லட்சுமணன் சுமித்திரனுடைய பிள்ளை, ராமன் கோசலனுடைய பிள்ளை. ஆனா இவர் 2 பேரும் ஒரு தாய் பிள்ளைகள் இல்ல. ஏன் ராம லட்சுமணன் பேர் வைக்கிறேன் தெரியுமா? மாற்றாம் தாய்க்கு பிறந்த அண்ணன் வனவாசம் போறான் 14 வருஷம். என் அண்ணன் இருக்கும் இடமே அண்ணனை காக்கணும்னு நினைச்சு போறான் பாருங்க. தன் தாரத்தை விட்டு, தாயை விட்டு, தகப்பனை விட்டு மாற்றாம் தாய்க்கு சின்னாத்தாளுக்கு பிறந்த புள்ள என் அண்ணனை காப்பாத்தணும்னு போற அந்த நட்பும் அந்த உறவும் அந்த ரத்த சொந்தமும் அந்த ராமன் லட்சுமணனை போல இவனும் வாழணுங்கிறதுக்காகத்தான் இங்க ராமன் லட்சுமணன் வைக்கிறது. மாற்றான் தாய்க்கு பிறந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது, உங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் வந்துடக்கூடாதுப்பா என்பதற்கு அடையாளமாகத்தான் இங்க ராமன் லட்சுமணன் என்று பெயர் வைக்க காரணமாக வந்தது. அதுதான் இந்த உலகத்துல உண்மை. இவ்வளவு சூச்சம் முதல்ல இருக்கு, நிறைய இருக்கு. இப்ப எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 1.5 வருஷம் ஆச்சுங்க. சரி, 1.5 வருஷம் ஆச்சு. ஒரு 6 மாசமா இப்ப எனக்கு குழந்தை இருக்கு, 2 குழந்தை இருக்கு. ஆனா என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, ஒரு 6 மாசம் வரைக்கும் கரு நிக்கல, நின்று போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப இந்த தண்ணி காய்க்கு போறப்ப என் பொண்டாட்டிய பார்த்து 4 பொம்பளைய கேட்டுச்சுங்க. வீரத்தேவனுக்கு கல்யாணம் ஆகல, வீரத்தேவனுக்கு கல்யாணம் தங்கராசுக்கு தண்ணி குழாய்க்கு போறப்ப கதைக்கு அப்பாற்பட்டு நான் வர்றேன். இதெல்லாம் ஒரு இயல்பான விஷயம் தானே, நாட்டு நடைமுறை. சரி, தண்ணி குழாய்க்கு போறப்ப என் பொண்டாட்டிய பார்த்து 2 பொம்பளைய கேட்டுச்சுக்கலாம், குழந்தை இல்லைன்னா என்னடி அம்மா 6 மாசம் ஆச்சு இன்னும் குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஒரு நல்ல ஒரு நியாயமான விஷயம். ஆனா என் பொண்டாட்டிய பார்த்து 2 பொம்பளைய கேட்டிருக்குங்க, என்னடி 6 மாசம் ஆச்சு இன்னும் வயிற்றுல புழு பூச்சி இல்லையாண்டு. என் பொண்டாட்டி வயிற்றுல புழு பூச்சி வைக்கணும்னா நான் வயிற்ற கழிச்சு என்ன சாணியை வச்சு வைக்க முடியும்? எப்படி? அதாவது உன் மனைவி என் பொண்டாட்டி ஒரு வருடமோ 6 மாதமோ குழந்தை இல்ல இல்லன்னு கேட்கணும். ஆமா, புழு பூச்சி இல்லையான்றாங்கல்ல, இதை போய் ஏன் கேட்கணும்? புழுக்கும் பூச்சிக்கும் பிறக்கிற பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? புழு பூச்சி இல்லையான்னு கேட்கறாங்க, புழு பூச்சி இல்லையான்னு கேட்கறாங்கல்ல. அப்படியே நீ கேட்கறதுக்குள்ளே ஒரு சூச்சம் இருக்கு, ஒரு அற்புதமான விளக்கம் இருக்கு. நம்மளுடைய அதனாலதான் ஆரம்பத்தில் சொன்ன நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மிகப்பெரிய அறிவாளிகள்னு சொன்னேன். ஏமா 1 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி,
இன்னும் குழந்தை குட்டி இல்லையான்னு கேட்கலாம். அதை விட்டு என்னப்பா புழு பூச்சி எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்கன்னா இதுல ஒரே ஒரு விஷயம் பாருங்க. புழுங்கிறது ஒரு புள்ள, பூச்சிங்கிறது ஒரு புள்ள. புழுங்கிறது ஆம்பளை புள்ள, பூச்சிங்கிறது பொம்பளை புள்ள. இப்ப புழுவை இந்த இடத்துல போடுங்க, அது என்ன செய்யும்? அவனே தான் வந்துட்டு கிடக்கும். அப்ப அந்த சொத்தை ஆளணும்னு ஆம்பளை புள்ள அங்கேதான் சுத்திக்கிட்டு இருப்பேன். பூச்சிங்கிறது பொம்பளை புள்ள. குறிப்பிட்ட நாள் ஆயிருச்சுன்னா வெக்க விரிச்சு பறந்து போயிடும். இன்னொரு வீட்டுல இன்னொருத்தனுக்கு வாக்கப்பட்டு போகணும், இன்னொருத்தனுக்கு வாக்கப்பட்டு போகணும். அப்ப புழுங்கிறது ஆம்பளை புள்ள, பூச்சிங்கிறது பொம்பளை புள்ள. என்னடி ஆத்தா 1 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி, புழு பூச்சி எதுவும் இல்லைன்னா புழுனா ஆம்பளை புள்ள, பூச்சினா பொம்பளை புள்ள, பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள இல்லையான்னு கேட்கறாங்க. இதான் சூட்சமம். இவ்வளவுதான் விஷயம். நீ கேட்ட கேள்விக்குள்ளே விளக்கம் உண்டு. அப்ப எல்லாத்துக்குமே விளக்கம் இருக்கு. கேட்கணும்னு வந்திருக்கேன், நீ கேட்கணும் வந்திருக்கேன், கேளு, நான் கொடுக்குறேன். சரி, கேட்கத்தானே நான் வந்திருக்கேன். இப்ப இங்க கும்பாபிஷேகத்தை பத்தி நல்லா பேசுனீங்க. சரி, கும்பாபிஷேகத்தை பேசுனீங்க சார். நிறைய பேசினேன், கும்பாபிஷேகம் பேசினேன். அதே மாதிரி மண்டலாபிஷேகத்தை இப்ப அதே கும்பாபிஷேகத்துக்கு ஐயருக்கு வச்சு ஓதிருப்பாங்க. சரி, எல்லா பேருமே இந்த அபிஷேகம் பண்ண போறப்ப ஒரு சிறப்பு கொண்டு போக வந்திருக்கீங்களா? சரி, இந்த அர்ச்சனை கூடையில தேங்காய் வாழைப்பழம், பத்தி சூடம், சரி, இதெல்லாம் கொண்டு போவோம். கண்டிப்பா அபிஷேக விழா முடிந்த உடனே குடும்பம் தோறும் குடிகள் தோறும் ஒவ்வொரு அர்ச்சனைகளை பண்ணுவது இயல்பு. இயல்பு, அது இயல்பு. உங்க அப்பா தானே பிரம்மா? ஆமா. எத்தனை மரத்தை படைச்சிருக்காரு? நிறைய. பலா மரத்தை படைச்சது யாரு? எங்க அப்பா தான். ஆப்பிள் மரம், அதுவும் எங்க அப்பா. மாங்காய் மரம் எங்க அப்பா தான். கொய்யக்கா, எல்லாமே எங்க அப்பா தான். எல்லாமே உங்க அப்பா தானே? ஆமா. ஏன் கடவுளுக்கு படைக்கிறது இல்ல, ஏன் ஒரு பலாப்பழத்தை கொண்டு போய் அர்ச்சனை பண்ணான்னு? சரி, படைக்கலாம், தவறு இல்லையே. படைக்கலாம், முக்கணிகளை வச்சு படைக்கலாம், படைக்கலாம், வாழையில படைக்கலாம். ஆனால் யாரும் படைப்பது கிடையாது. படைப்பது கிடையாது. இந்த முக்கியமா இந்த வாழைப்பழத்தை மட்டும் கொண்டு போறாங்கல்ல. ஓ, யார பார்த்தா இந்த வாழைப்பழம் தேங்காய். கண்டிப்பா வாழைப்பழம் தேங்காய். ஏன் இந்த வாழைப்பழத்தையும் தேங்காயும் தான் கொண்டு போய் சட்டம் இருக்கா? அப்படி இல்ல, அப்படி இல்லை, சட்டம்லாம் கிடையாது. அப்புறம் எதுக்கு அதையே கொண்டு போறாங்க? அதுக்கும் ஒரு காரணம் இருக்குப்பா. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, தேங்காய், வாழைப்பழம், கற்பூரம், சூடம், ஆமா, பூவு, இந்த 5ம் சேர்ந்துட்டாலே அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அர்ச்சனை. அர்ச்சனை. வெறுங்காய உடைச்சா அதுக்கு பேரு செதற்காய் அர்த்தம். இப்ப இந்த 5 பொருளுக்கும் கொண்டு போகக்கூடிய பக்தனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குடான்டா. 5 பொருளுக்கும் கொண்டுகிட்டு போற ஆணோ பெண்ணோ இவர்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். எப்படி, எந்த வகையில சம்பந்தம் அப்படின்னு பார்க்க போனோம்னா, தேங்காய் இருக்கு பாத்தீங்களா? இந்த தேங்காயில் மேல் இருக்கக்கூடிய ஓடு மனிதனுடைய தோலையும் சதையும் குறிக்கக்கூடியது. உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை பருப்பு, இறைவா என் உள்ளம் வெள்ளையாக இருக்கிறது என்பதற்கு அடையாள கூட்டு. உள்ளே இருக்கக்கூடிய தேங்காய் தண்ணீர், இறைவா நீ கொடுத்த என்னுடைய உடம்பில் ஓடக்கூடிய குருதிதாயா அந்த தேங்காய், என் உடலையே உனக்காக சமர்ப்பணம் செய்கின்றேன். இந்த உடம்புல நோய் நொடிகள் ஆக சீக்கு சரங்கு எதுவும் வந்துடக்கூடாதா இறைவா என்று உடலாக நினைத்து தேங்காயை படைப்பது உண்டு. ஒன்றா? இரண்டாவது பாருங்க, வாழையடி வாழையாக. அதாவது பாருங்க, வாழையடி வாழையாக ஒரு வாழைக்கண்ட ஒன்ன மட்டும் வச்சோம்னா அது ஒன்னே நிக்குமா? மற்ற எந்த மரத்தை வேணாலும் ஒன்ன வச்சோம்னா ஒண்ணுதான் வரும். வாழைக்கண்ட ஒன்ன வச்சோம்னா என்ன செய்யும்? தன்னைத்தானே ஒரு தோட்டத்தையே ஏற்படுத்திக் கொள்ளும். வாழை மரத்துக்கு மட்டும் அந்த தன்மை, வேற எந்த மரத்துக்கும் கிடையாது. அப்ப வாழை மரத்தை ஒண்ணு வைங்க, அப்படியே தன்னைத்தானே ஒரு பெரிய தோட்டமா ஏற்படுது. அப்ப வாழைக்கு நீ எதற்காக இறைவா உனக்காக படைக்கின்றன? வாழையடி வாழையாக என்னுடைய சந்ததிகள் எல்லோரும் உன் ஆலயத்துக்கு வர வேண்டும், அப்ப எனக்கு குழந்தை குட்டி எல்லாம் உண்டாகணும் என்பதற்காக. அப்ப இரண்டாவது. மூன்றாவது பாருங்க, கற்பூரம். இந்த கற்பு பூரணமாக இறைவா இந்த உலகத்தில் பிறந்தேன், கற்பு பூரணமாக நான் இதுவரைக்கும் வாழ்கின்றேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் கற்பூரம். ஊதுபத்தி பாத்தீங்களா? ஊதுபத்தியை 10 வச்சோம்னா என்ன செய்யும்? தன்னைத்தானே கரைத்துக் கொள்ளும். இறைவா உன் நினைவில் உன் பக்தியில் நானும் இப்படித்தான் கரைந்து உன்னை மகிழ்ந்து வாழ்வேன் என்பதற்கு அடையாளம். பூ எளிமையான கோலம், இறைவனும் எளிமையான கோலம், எளிமைக்கு எளிமை சேர்க்கிறேன் என்பதற்காகத்தான் தேங்காய், வாழைப்பழம், கற்பூரம், ஊதுபத்தி, பூ இது சேர்ந்த அர்ச்சனையை படைக்கின்றோம். இதனாலதான் அந்த அர்ச்சனை உருவானது. இந்த அர்ச்சனைங்கிறது உருவானது காரணமே அதுதான். மனிதனுக்கும் அர்ச்சனைக்கு சம்பந்தம் உண்டு. எல்லாத்துக்குமே உண்டு. அதாவது காரணம் இல்லாமல் தோரணம் கட்டவே முடியாது. மனுஷனை படைக்கிற உங்க அப்பா தானே? எங்க அப்பா தான். உங்க அப்பா படைக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல? கண்டிப்பா. எங்க ஊர்ல ஒரு பொம்பளை என்ன அனுப்பிச்சு, மாமியா மருமகளை அடிச்சு துன்பப்படுத்தி கோர்ட்ல மூலமா டைவர்ஸ் வாங்கிருச்சு. சரி, மயம் கூட வாழ விடாம. ஏன்னு காரணத்தை கேட்டீங்கன்னா, வந்த மருமக 2 பிள்ளையுமே பொட்ட பிள்ளையா பெத்து புரிச்சுன்னு சொல்லி கேஸ் கொடுத்து எனக்கு இந்த மருமக வேணாம்னு சொல்லி பிரச்சனை பண்ணி டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. என்னடா கொடுமை? நான் கேக்குறேங்க, 2 பிள்ளையுமே பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு இந்த மாமியார் செஞ்சாலே. சரி, இந்த பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு யாரு முத காரணம்?
நெய்யா கேள்வி குண்டங்க மண்டங்க கேட்குறேன். அற்புதமா சொன்னேன். ஏன்னா இதுக்குள்ளே ஒரு பிரபஞ்ச உற்பத்தி, பிரம்மபுராண கூட்டு, இதுக்கு ஒரு விஷயங்கள் உண்டு. எப்படின்னு கேளுங்களே. எப்படி? ஒரு சில பேருக்கு 3 ஆம்பளை பிள்ளையா பிறந்துரும். ஆமா. ஒரு சில பேருக்கு 3 பொட்ட பிள்ளையா பிறக்கும். ஏன் 3 பொட்ட பிள்ளையா பிறக்கிற இடத்துல ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க கூடாதா? 3 ஆம்பளை பிள்ளையா பிறக்கக்கூடிய இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்க கூடாதா? இது ஏன் கடவுளுடைய, இது யாருடைய தவறு? ஒண்ணு புரிஞ்சன் தவறா, பொண்டாட்டி தவறா, படைச்ச இறைவனுடைய தவறான்னு கேக்குறியா? உன்னுடைய கேள்வி. ஏன் கேள்வி? ஒரே ஒரு விஷயம் பாருங்க. ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் முடிக்கிறோம்ல. ஆமா. திருமணம் முடித்த உடனே இல்லறத்துல சேரணும். ஆமா. அந்த இல்லறத்துல முதல்ல சேரக்கூடிய அந்த இரவு என்ன இரவுன்னு சொல்லுவோம்? முதல் இரவு. பாருங்க, முதல் இரவுன்னு சொல்றேன். அப்ப தாம்பத்தியத்தை உருவாக்கக்கூடிய நிலை உருவாகின்றது. அங்கிருந்தா வாழ்க்கை தொடங்கப்படுகின்றது. அப்ப பாருங்க, சுக்கிலம் என்று சொல்லக்கூடியது ஆண்டம் இருந்து வரக்கூடிய விந்துக்கு பேரு சுக்கிலம். சுக்கிலம் ஆணுகிட்ட இருந்து இது வருது பாருங்க, விந்து. அந்த விந்துக்கு பேரு சுக்கிலம். சுக்கிலம். இந்த ஆணுகிட்ட இருந்து எப்படி விந்து உருவாகுதோ அது மாதிரி பெண்ணிடம் இருந்து ஒரு விந்து உருவாகும். அந்த விந்துக்கு பேரு சுரோனிதம். சுரோனிதம் புரியுதா? அப்ப இந்த சுக்கிலமும் சுரோனிதமும் ஒண்ணு சேர்ந்தா குழந்தை. ஓஹோ. இல்லைனா இல்ல. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன? சுக்கிலம் கூடுதலாக சுரந்தால் வெறும் ஆம்பளை பிள்ளையா பிறந்துரும். ஓஹோ. பெண்ணிடமிருந்து சுரோனிதம் அதிகமாக சுரந்து விட்டால் வெறும் பொட்ட பிள்ளையா பிறந்துரும். 2 சமளவாயிருச்சுன்னா அதுதான்டா திருநங்கைடான்டா. ஓஹோ. புரியுதா? புரியுது. இந்த திருநங்கை எப்படி பிறக்குது? வெறும் பொம்பளை பிள்ளையா ஏன் பிறக்குது, வெறும் ஆம்பளை பிள்ளையா ஏன் பிறக்குது அப்படின்னு ஒரு நிலைகள் உண்டு. அப்ப இது பிரம்மனுடைய படைப்பால் ஏற்படும். எல்லாம் அவனின்றி ஓரளவும் அசையாது என்று சொன்னார்கள். இந்த சுக்கிலம், அதனாலதான் பாருங்க, கர்ப்பமா ஒரு பொம்பளை பிள்ளை உருவாயிருச்சுன்னா 3 மாதத்துல எங்க கூட்டிட்டு போய் மருத்துவமனைக்கு. ஆமா, தர்மாஸ்பத்திரிக்கு போவோம். நேரா போய் யார பாப்பீங்க? முதல்ல மருத்துவரை பார்க்க மாட்டீங்க, செவிலித்தாயை. அந்த செவிலித்தாய்க்கு பேரு தான் நர்ஸ்னு பேரு. ஆங்கிலத்துல நர்ஸ், தமிழ்ல செவிலித்தாயின்னு பேரு. அதை போய் பார்த்த உடனே அந்த அம்மா ஓடி போய் 10 ரூபாய்க்கு நோட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும். நோட்டை வாங்கி கொண்டாந்து கொடுப்பிய. எந்த தாய்மாராவது இதுல என்ன எழுதி இருக்கிறீங்க? ஒரு பக்கம் எக்ஸ், ஒரு பக்கம் ஒய்னு போட்டு பல எண்களை போட்டு ஆங்கில மொழிகள் எழுதி கொடுப்பாங்க. இது வரைக்கும் எந்த தாய்மாராவது கேட்டிருக்கீங்களா? இது என்னங்க எக்ஸ், இது என்னங்க ஒய், கர்ப்பமா இருக்கிறது நானு, நோட்டு வாங்கிட்டு வந்தது நானு, ஆங்கில மொழியை பேர்ப்பிக்கிறீங்களே, இதுக்கு காரணம் என்னன்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? இல்லையே, கேட்க மாட்டீங்க. எக்ஸ் என்பது ஒன்று அடையாளம், ஒய் என்பதற்கு ஒரு அடையாளம். அதுதான் வெள்ளை அணு, சிவப்பு அணு. வெள்ளை அணு ஆம்பளை விட்டு, சிவப்பு அணு பொம்பளை விட்டு முதல்ல 3 மாதத்திலேயே இந்த பிறக்கக்கூடிய குழந்தை என்ன குழந்தை அங்கே தெரிஞ்சிடும். ஓஹோ. எது கூட போயிருக்கு, எது கூடுது எது குறையுதுன்னு அங்கே தெரிஞ்சிடும். அதான் கூட்டுத்தொகை எழுத்துத்தான் அது. அப்ப யாரு நீங்க கேட்கறதும் இல்ல, அதை தெரிஞ்சாலும் அவங்க சொல்றதும் இல்ல. இவ்வளவுதான் விஷயம், இவ்வளவுதான் விஷயம். ஆனா இதுக்குள்ள நிறைய இருக்கு. அப்ப அறிவியல் ரீதியாக எக்ஸ் ஒய்ன்னு கண்டுபிடிச்சா, ஆன்மீக வழியாக சுக்கிலம் சுரோனிதம்னு கண்டுபிடிச்சா. இதுக்குள்ளதான்டா குழந்தை பிறக்குதுடான்ட்டான். உலகமே எல்லாமே அதுக்குள்ள அடங்கிருச்சு. இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இருக்கு. உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவுமே வேணும். மற்ற மகிழ்வு என்றைக்கும் உண்டு. ஆக இருந்தால் உன்னை பற்றி ஒரு சில விவரம் நான் விசாரிக்கலாமா? கேளுங்கள் சுவாமி. பேரு வீரத்தேவன். உங்க அப்பா பேரு நம்பித்தலைவன். அம்மா பேரு நங்கை மோகினி. நம்பி ராஜனுக்கு நங்கை மோகினிக்கு உங்களோட பிறந்தது எத்தனை பேரு? 7 பேர். 7 பேர்ல 6 பேர் என்ன பண்றாங்க? 6 பேர் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆலோலம் சோ என்ற குரல், பெண் குரல் கேட்டது யார்? என் அன்பு தங்கை வள்ளி நாயகி. ஓ, தங்கை. கூட பிறந்ததா? கூட பிறந்தும் பிரபாதவள். ஓ, பிரபாத குழந்தை. காட்டுக்குள்ள வேட்டைக்கு போகும்போது கண்டெடுத்த புள்ள. இங்க யாருக்காக காவல் பாக்குறீங்க? இங்க இது குலக்கடவுள் முருகப்பெருமான். குலக்கடவுள் முருகனுக்காக காவல் புரியக்கூடிய தன்மை. திணைக்காவல் புரியுது. ஆண்களுக்கு என்ன தன்மை? உழுது பயிரிடுற தன்மை. பெண்களுக்கு திணைக்காவல் புரியுது. அப்ப இருந்தாலும் கூட அந்த ஆலோலம் சோ என்ற குரல் கொடுத்து உங்களுடைய தங்கை. இன்னொரு குரல் ஒண்ணு வந்துச்சு. அதை தாங்க நான் வந்து கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண்மகள் தேவை, துணை தேவையா இல்லையா? அப்ப அந்த பெண்மகளை நீங்க மனம் முடிக்கணும். நீங்க தான் சாமி ஏதாச்சும் உதவி பண்ணணும். அந்த அறிவு கட்டவன அந்த வேலைக்கு நான் வந்திருக்கேன். சாமி, நான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். சரி. எப்ப பார்த்தாலும் புருஷன் இடைஞ்சலாவே இருக்கான். அந்த அறிவு கட்டவன கல்யாணம் பண்ண நீ காதலிக்கிற? உங்களை போல பெரியவங்க தானங்க சொல்லியிருக்காங்க. எப்படி பழகுன மாடுதே உழவுக்கு நல்லா இருக்கும். அந்த அறிவு. அடுத்த காவல் இருக்கக்கூடிய ஆளு என்னுடைய காதலி ஆளு, காதலி. அழைத்து வாருங்கள் பார்க்க. இந்த கூப்பிட்டு வருகிறேன். கண்ணே, ஓ தாராவதி, தாராவதி வாதா. புறா புறா பெண் புறா, அடி கொடு மன்மதா, மனம் பெய்து காதல் மலர் சோடியே, என் தோழன் Yeah.
சாமி வந்திருக்கு. சுவாமி நாரதர் நாரதர் வாக உசுவாமி அழைத்து வாருங்கள். மங்களம் உண்டாகட்டும். பார்த்து எம்புட்டு நாளாச்சு. ஆமா ஒரு வச்சு காலத்துல நானும் ஜாமி இப்படி இருந்தேன். உங்க சாடைக்கு 4 பிள்ளை இருக்குன்னு ஏய், வெட்டிப்பயல். என்ன பிரம்மச்சாரி போய் என்ன கேள்வி கேட்கிறேன்? என்ன அப்ப சாமி வரவேற்ப குடும்பம் அப்படிங்க. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வாங்க சாமி எதை எடுத்தாலும் 10 ரூபாய். என்ன பொருள் காட்சியடா? வாழ்க மண்மகளே. ஆமா சார். வாழ்க வளர்க பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. அப்ப இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கே வளர வளர்னு சுத்தமா வளர மாட்டேங்குது. வாழ்க வளர்க பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும். இந்த கலை உலகத்தில் நோய் இல்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். ஆக யார் அந்த பெண்மகள்? சாமி நான் கட்டிக்க போறது. ஆமா. ஏன்னா இந்த புள்ள உன்னை வச்சிருக்கோம் சொல்லுது, நீ கட்டிக்க போறோம் சொல்ற. அது யார்ட்டாலும் போயிட்டு காசோட வந்துரும். நல்லது ஒரு குடும்பம். பல்கலை கழகம் என்று சொன்னார்கள். கொடி இன்பம். இது என்னடா அது? இது 2 ரூபாய் பிளேட் வாங்க லூசு முட்டை காசு. அடுத்த காவல் இருக்கக்கூடிய ஆளு தங்கச்சி. உன்னுடைய தங்கை. இடத்திற்கு தலைவி வள்ளி. வள்ளி அழைத்து வாருங்கள். அம்மா என்னவா பண்ற? அம்மா பழனில இருந்து வர நான் வேற
அண்ணா மங்களமாக நீ வாழ வேண்டும் என் அன்பு தோழி. என்னப்போ சொல்லுமா தங்கச்சி? என்னடா என்னடா எதுக்குடா நீங்க 7 பேரு அண்ணனும் நாங்க 7 பேர் தான். என்னத்தா அவன் பிரச்சனை சொல்லுதா? நான் உனக்கு ஒரே ஒரு தங்கச்சி. ரொம்ப பாசமா வளர்க்குற சொல்லுப்பா. என்ன எவ்வளவு செல்லம்மா வளர்த்த. செல்லம்மா அவளை பேர் சொல்லாதீங்க. எப்படி இருந்தாலும் திருமணம் முடிச்சு என்னை இன்னொரு வீட்டுக்கு அனுப்பிடுவேன். என்னை விட்டுட்டு எப்படி இருப்ப? ஐயோ அது நல்ல காரியம் எப்ப நடக்குன்னே தெரியல. தங்கச்சி அண்ணா அண்ணன் தம்பி 7 பேர் சொத்தி ஒரு ஆளா உட்காந்து முழுங்குறியே. தங்கச்சி அண்ணனை தப்பா என்னால? தங்கச்சி மாசத்துல மொத்தம் எத்தனை நாள் வரும்? மாசத்துல 30 நாள். 30 நாள்ல 15 நாள் நிலவு வளரும், நிலவு தேயும். நிலவு முழுமையாக இருக்கிறனால என்ன சொல்லுவாங்க? பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. அந்த பௌர்ணமி நிலவு வந்தா எல்லா பேரும் நிலவு அழகா பாக்கிறதுக்கு வானத்தை பார்ப்பாங்க. ஆமா. அண்ணன் மட்டும் வானத்தை பார்க்க மாட்டேன். நேரா ஆட்டோ பிடிச்சு அண்ணன் தேத்தாங்குளம் வீட்டுக்கு வருவேன். விளக்க மாதிரி பிஞ்சு. எதுக்கு தெரியுமா? அந்த பௌர்ணமியே நீ தாண்டா. ஆனா அம்மாவாசைக்கு நான் புதுக்கோட்டை போயிருவேன். உன்னைய பார்க்க தாண்டி. காரணம் சாமி வந்திருக்கு. யாருக்கு? யாருக்கு சாமி வந்திருக்குன்னா யாருக்கு? இந்த இவளுக்கு தான் வந்திருக்கு. நாரதர். நம்ம குலப்பண்பு குன்றாமல் என்னுடைய கடமைக்கு நானும் வருகிறேன். வாருங்கள் உச்சிமாமி.